சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து கண்ணகி நகர் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். சோழிங்கநல்லூர் தொகுதியில் முதலமைச்சர் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். விவரங்களை சொல்லுங்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வு பெறும் நிலையில அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட சோழிங்கநல்லூர் தொகுதியில திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷுக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். குறிப்பாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகள் செய்யப்பட்ட சாதனைகளை எடுத்துக் கூறியும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி முதலமைச்சர் தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக சென்னை வேலுச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட காந்தி சாலை பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். அதன் பிறகு சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியனுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்தில் நடந்து சென்று வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷுக்கு நடந்து சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்து வருகிறார். சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுடன் நடந்து சென்று தற்போது உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்து வருகிறார்.